அனைவருக்கும் வணக்கம். லக்னம் முதல் 12 பாவங்களில் செவ்வாய் பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு பலன் எப்படி இருக்குன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். காரகங்களிலே போர்க்காரகங்களையும் சகோதர காரகங்களையும் உள்ளடக்கி இருக்கிறவர் தான் செவ்வாய். ஒரு ஜாதகத்துல சகோதரர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றத செவ்வாய் தான் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல் ஒரு ஜாதகங்கள்ல ஜாதகருக்கு பூமி யோகம் உண்டா அப்படின்னு சொல்றது கூடிய காரக கிரகம் செவ்வாயாக அமைகிறது. மனிதனுடைய வேகத்தையும் ஒரு துடிப்பையும் முன்கோபத்தையும் ஒரு செயலை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை உறுதிப்படுத்துறதும் செவ்வாய் தான். அதுபோல செவ்வாய்க்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல காரகம் என்னன்னா, சக மனிதனுக்கு பாதுகாப்பாளன். என்னதான் வேகம், கோபம், முன்கோபம் இது போன்ற கட்டுப்பாடற்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்ட காரகமாக இருந்தாலும் கூட சக மனிதனை பாதுகாப்பு அரணாக செவ்வாயே பயன்படும். ஒரு ஜாதகர் மருத்துவராக இருக்கிறாருன்னா அது காரணம் செவ்வாய். யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஆர்மியோ, ஏர்ஃபோர்ஸோ, நேவியோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோ ஒரு சக மனிதனை எந்நேரமும் அரணாக பாதுகாக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் அத்தனைக்குமே செவ்வாய் தான் காரணம். ஒருத்தர் ஷிஃப்ட் ஓரியன்டா வேலை செய்கிறார், அந்த வேலையானது சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும். அத்தனை பயனுள்ள அதிகார பதவிகளும் செவ்வாயிடம் தான் இருக்கு. அதுபோல அதிகாரமும் ஆளுமையும் இந்த செவ்வாய்க்குரிய காரகங்களாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல மருத்துவரிடமிருந்து ஒரு நல்ல பாதுகாவலர் வரைக்கும் செவ்வாயினால தான் உருவாக்க முடியும். இந்த செவ்வாயிட நல்ல காரகங்கள் நிறைய உண்டு. பூமியை கொடுக்குது, பாதுகாப்பு அரணாக இருக்க கொடுக்குது. அதுபோல் கெட்ட காரகங்களும் உண்டு. செவ்வாய் முன்கோபக்காரர்களை உருவாக்குது. சில சண்டை வம்புகள், வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்றவரையும் இந்த செவ்வாய் தான் உருவாக்கி கொடுக்கிறது. விபத்துக்கள், வேகம், இதெல்லாம் செவ்வாய் தான். வேகமாக போய் ஒருவர் விபத்துக்குள்ளாகிறார்னா அது காரணமும் செவ்வாய் தான். அப்ப காரகங்களிலே மிக முக்கிய மனிதனுக்கு தேவையான வேகத்தையும், பூமியையும், சகோதரனையும், போர் குணத்தையும், போராடக்கூடிய குணம். சில பேர்லாம் ஒரு முறை சண்டைக்கு போயிட்டு, சண்டை என்பதை இப்ப இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்த யுகத்திற்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். ஒரு முயற்சி, அந்த ஒரு முயற்சியோட நிறுத்தாம பல முறை அதை பெரும் வரைக்கும் முயற்சி ஒருத்தர் கண்டினியூவா செய்யறாருன்னா அங்க செவ்வாய் வலுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தொடர் முயற்சிக்கு காரகம் இந்த செவ்வாய். இவ்வளவு காரகங்களை கொண்ட செவ்வாய் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல இருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல செவ்வாய் அமரும் பொழுது எப்பயுமே செவ்வாயோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்றது நல்லது. சந்திரன் பார்த்து சந்திரமங்கல யோகமோ, குரு பார்த்து குருமங்கல யோகத்திலேயோ, சுக்கிரனோட தொடர்பு கொண்டு பிருமங்கல யோகத்திலேயோ இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்களோட பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாய் எவ்வளவு கோபம், எவ்வளவு வேகமா இருந்தாலும் அது சட்டத்திற்கு புறம்பா இருக்காது. அவருடைய கோபம் நியாயமானதா இருக்கும், சக மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இருள் கிரகங்கள் ராகுவோடையோ சனி பகவானோடையோ வலுவா தொடர்பு கொண்டு மற்ற கிரக தொடர்பு இல்லைன்னா அந்த கோபம் நியாயமானது இல்லை. பிறரை வஞ்சிப்பதற்காகவும் பிறரை மிரட்டுவதற்காகவும் பயன்படுத்தக்கூடியதாக இந்த செவ்வாய் அமைந்துடும். டிபார்ட்மெண்ட்ல யூனிஃபார்ம் சர்வீசஸ், அரசு துறைகள்ல நிறைய வைத்திருக்கிறது. கட்டிடங்கள் துறைகள்லாம் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டு தான். ரியல் எஸ்டேட் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டு தான். எத்தனை விதமான மக்கள் அரணாக செய்யக்கூடிய துறைகளுமே செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டு தான். இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்துறார். ஜாதகர் வேகமானவர், துடிப்பானவர், எதையும் உடனே செய்து முடிக்கணுன்ற அந்த ஆர்வம் உண்டு. ரொம்ப படபடப்பா இருப்பார். எதை எடுத்தாலும் உடனே செஞ்சிடணும். வேகம், முன்கோபி, எதையும் உடனே கோபப்படுவார். சட்டுன்னு கோபம் வரும் ஜாதகருக்கு. உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடியவராகவும் இருப்பார். ஆனால் அந்த செவ்வாய் சுபர்களுடைய தொடர்பு, குரு சுக்கிர சந்திர தொடர்புகளை பெற்றிருக்குமாயின் அது நேர்மையான கோபம், நேர்மையான வாதம். ஆனால் குரு சந்திர தொடர்புகள்ல இல்ல, சுக்கிர தொடர்புகள் எல்லாம் இல்ல. சரிவான ராகுவோ இருக்கிறாருன்னா ஜாதகரே குதர்க்கவாதி, வீண் சண்டை, வீண் வம்பு, வீண் வழுக்குகளுக்கு செல்லக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துறோம். 2ஆம் இடத்துல செவ்வாய், வாக்குதான குடும்பஸ்தானத்துல செவ்வாய். கொஞ்சம் ஜாதகருக்கு கொஞ்சம் லேட்டா திருமணம் சுபகாரியம் நடக்கும். ஜாதகர் வேகமாக பேசக்கூடிய நபராக இருப்பார். பூமி யோகம் கொண்ட நபர். யோகமா மட்டும் செவ்வாய் இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு வீடுகளெல்லாம் லாபம், பூமிகளால் லாபம், மனைகளால் லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே விவாதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறவுகள்ல ஒரு சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு இருந்துகிட்டே இருக்கும். சுபரால் பார்க்கப்பட்டா எப்பொழுதுமே அநியாயமா போகாது. குடும்பம் நல்ல சுபிட்சமாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். 3ஆம் இடத்துல செவ்வாய், தைரியமானவர், அட்வான்சர் ஸ்கில் நிறைய பேர்லாம் பார்க்கலாம். பேரா டைவிங்லாம் பண்றதை பார்க்க முடியும், ஸ்கூபா டைவிங் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு வித்தியாசமான பலவிதமான மெய் சுழுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்வார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த 3ஆம் இடத்து செவ்வாய் தான். அட்வான்சர் ஸ்கில் அதிகமா இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியமா இருக்கும். சமூகத்துல ஒருத்தரோட போராட ஒருபொழுதுமே தயங்க மாட்டார். போராட்ட குணம் அதிகமாகவே இருக்கும். சகோதரரோட ஆதாயம் இருக்கும். 3ல காரக கிரகம் அங்கே அமர்ந்து விடுகிறார். சகோதரர் உறுதியான சகோதரராக இருப்பார். இருக்கும் பட்சத்துல பாதிக்கப்பட்டிருந்தா அப்படியே தலைக்கிறாங்க.
செவ்வாயோட ஒரு கிரகத்தோரம்னா அட்வான்ஸ் ஸ்கில் இருக்கும். அது நேர்மைக்காக மற்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக இருக்காது, பிறரை அழிப்பதற்காக. ஒரு துணிகர செயல்கள்ல தீஃப் திருடுவதற்காக இது போன்ற நிலைகளுக்கு இந்த செவ்வாய் கொடுத்து விடுவார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மிகப்பெரிய நல்ல பாதுகாவலரையும் நல்ல அரணை உருவாக்குவது செவ்வாய் தான். அதே செவ்வாய் தீது பட்டு இருக்கும்போது மிகப்பெரிய கொடூர மனிதனை உருவாக்குவது செவ்வாய் தான். அதனால்தான் செவ்வாய்னாலே ஒரு டேஞ்சர், சிகப்பு நிறத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய், பூமி காரக கிரகம் 4ஆம் இடத்தை ஆளுமை செய்கிறார். கட்டிடங்களினால் யோகம், நிலவலங்களினால் யோகம், தாய் ரொம்ப வேகமான தாய். கல்வியில போர் துறைகள் சம்பந்தப்பட்ட கல்வி ஜாதகர் படிப்பார். 4 தொடர்புல இருக்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட கல்விகளை படிப்பார். மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல செவ்வாயினுடைய துறைகள்ல ஜாதகருக்கு கல்வி இருக்கும். அதுபோல் ஜாதகர் கட்டிடங்களால் ஆதாயம், நிலவலங்களால் ஆதாயம் பெறுவார். இதுவே அவயோகரா இருந்துட்டாருன்னா கட்டிடங்கள்லாம் பறிபோகும் அல்லது கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சாதகம் இல்லாத பலன்கள் ஏற்படும். 5ஆம் இடத்துல செவ்வாய், உறுதியான மனம் உண்டு, விளையாட்டில் ஆர்வம் உண்டு, வெளியரங்கு விளையாட்டு பிரைன், அதாவது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு விளையாடாமல் ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள், ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், ஒரு அவுட்டோர் கேம்ஸ் எல்லா கேம்லயும் ஜாதகருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். பிசிக்ஸ், உடல் ஆரோக்கியம், உடல் உறுதியான உடலை பெற்ற நபராக இருப்பார். மன உறுதி கொண்டவராக இருப்பார். குழந்தைகள் ஆண் வாரிசு அமைவுகளை பெறுவார். காதலில் நேர்மையான காதல், ஒரு மூர்க்கதனமான காதல் இருக்கும். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா காதலுக்காக கையை எடுத்துக்கிறது இல்ல சூசைட் பண்ற தாட்ஸ் எல்லாம் வர்றது, ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்றதெல்லாம் இது போன்ற அரச கிரகமானது செவ்வாய் போன்ற கிரகம் தான் ஒரு வேகமான அந்த காதல் அமைவுகளை கொடுத்து விடும். இதெல்லாம் 5 செவ்வாய் பூர்வீக யோகராக இருக்கும் பட்சத்துல பூர்வீகத்துல பூமி யோகம் உண்டு, நிலபலங்கள் உண்டு. அவயோகரா இருக்கும்பொழுது பூர்வீக பூமியை இழந்தவராக இருப்பார். செவ்வாய் பாதிக்கப்பட்டு அமர்ந்திருக்குன்னா பூர்வீக பூமியை இழந்தவராக இருப்பார். 6ஆம் இடத்திலே செவ்வாய், நிறைய பேர் அதிகார பதவியிலே இருப்பீர்கள், அரசு துறை சார்ந்த வேலையில இருப்பீங்க, அரசு துறை சார்ந்த அமைவுகள். 6ஆம் இடத்து செவ்வாய் சந்திர சுக்கிர தொடர்புகள் இருக்குன்னா மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருப்பீங்க. குரு தொடர்புகள் இருக்குன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸாகவோ பெரிய ஆபீசர்ஸா இருக்கிறது, ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் போன்ற அமைவுகள் இருக்கிறது, இது போன்ற அரசு பணிகள்ல இருப்பீங்க. ஸோ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்றபடி சனி பகவானோ மற்ற கிரகங்களுடைய ஆளுமை வலுவுல இருக்குன்னா ஜாதகர் கட்டிடம் சார்ந்த துறைகளிலோ, கட்டிடங்கள், நிலங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்ல பிரிவுகள்ல ஜாதகருக்கு பணி அமர்ந்து வேலை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய், ஜாதகருக்கு கொஞ்சம் திருமணம் தடைப்படும், லேட்டா திருமணம் நடக்கும், தாமத திருமணம். வாழ்க்கை துணைவர் வேகமானவராக இருப்பார், உடனே பேசக்கூடியவராக, உடனே எதையும் தெரிவிக்கக்கூடியவராக, கொஞ்சம் ஊர்வ குணம் கொண்டவராக இருப்பார். சுபர் தொடர்புல கொண்டாருன்னா எப்போதுமே நேர்மையா இருக்கும். அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதுன்னா எப்பொழுதுமே அந்த கோபம் நியாயமானதா இருக்காது, ஜாதகரை துன்புறுத்துற மாதிரி இருக்கும். நண்பர்களும் அப்படியே அமைவார்கள் ஜாதகருக்கு. அதுபோல் பார்ட்னரால யோகரா இருந்துட்டாருன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் லாபம் உண்டு, தனலாபங்கள் ஜாதகருக்கு உண்டு. 8ஆம் இடத்துல செவ்வாய், வேகம், போர்க்குணம், சகோதரக்காரகங்களை கொண்ட இந்த செவ்வாய் 8லே மறைகிறார். ஜாதகர் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். யோகரா இருந்து மறைஞ்சிட்டாருன்னா ஜாதகர் பூர்வீகம் இல்லாம வெளியூர்ல இருப்பீங்க, தூரதேசம் தூர இடத்துல இருப்பீங்க. அங்கு பூமிகளை ஏற்படுத்தி கொண்டு அங்கு யோகங்கள் உண்டு. அவயோகரா இருக்கிறார், 8ல தனித்து வலுக்கிறார். வண்டி வாகனங்கள்ல கவனம் தேவை, வேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. திடீர் இழப்புகளையும் திடீர் நஷ்டங்களையும் செவ்வாய் அந்தர புத்திகள் அவயோகமா இருக்கும்பொழுது கொடுத்துரும். யோகமா இருக்கும்பொழுது பிறருடைய சொத்துக்கள் வந்து சேரும், பிறருடைய பூமிகள் வந்து சேரக்கூடிய நிலை. வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில வெற்றி. 9ஆம் இடத்துல செவ்வாய், தந்தையினால் ஆதாயம், தந்தையினுடைய பூமிகளால் ஆதாயம். தந்தை கொஞ்சம் வேகமான நபரா இருப்பார், எதையுமே உடனே தெரிவிச்சிருவார், சண்டை சச்சரவுகள்லாம் பண்ணக்கூடியவரா இருப்பார். மறுபடியும் சுபருடைய தொடர்புல இருக்கு ஜாதகருக்கு யோக நிலைகள் உண்டு. குரு சுக்கிர சந்திர தொடர்புகள்லாம் இருக்குன்னா தந்தை எப்பயுமே சண்டைக்காரர் தான், கோபமானவர் தான், நேர்மையான கோபம், நியாயமானவர். இருள் கிரகம் இருக்கு, தந்திரமான தந்தை, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய தந்தையாக இருப்பார். ஜாதகர் பயணங்கள் மேற்கொள்வார், பயணங்கள்ல கொஞ்சம் வேகமா இயக்கக்கூடிய நபராக இருப்பார். பூமி யோகம் விசாலமாக கொண்ட நபராக ஜாதகர் இருப்பார். 10லே செவ்வாய், திக்பலம் பெறுவார். 10ஆம் இடத்து செவ்வாய், ரியல் எஸ்டேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றது, நிறைய இடங்கள்ல வீடை கட்டி விற்கக்கூடிய நிலைகள்ல இருக்கிறது, அரசு துறைகள்ல பெரிய அதிகாரிகளாக இருப்பது, சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் செய்வது, மருத்துவத்தில் சிறந்து விளங்குவது, கட்டிடங்களிலே புது புது கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துவது, போர்க்கால கருவிகள், ஏரோஸ்பேஸா இருக்கட்டும், பெரிய பெரிய விண்வெளி நிறுவனங்கள்ல பணி செய்வது, விண்வெளி நிறுவனங்கள் சார்ந்த தொடர்புடைய செயல்களை செய்வது, போர்க்கருவிகள் சார்ந்த செயல்களை செய்வதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தோடு வலுப்பெற்ற செவ்வாய். முக்கியமான விஷயம் பூமி, நிலத்தை வைத்துக் கொண்டு விவசாயம். செவ்வாய் தான் பூமிக்காரகர், சந்திர தொடர்புல இருக்கு. 6ஆம் இடத்திற்கு இது பொருந்தும், இருந்தாலும் 10ற்கு அதிகமாக பொருந்தும். பெரிய பெரிய ஃபார்மிங் வச்சு விவசாயம் பண்றது, ஒரு ஆர்கானிக் விஷயங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல சந்திர தொடர்பு சுக்கிர தொடர்போட இருக்கும்போதுதான். 11ல் செவ்வாய், தனலாபங்கள் உண்டு, செல்வ லாபங்கள் உண்டு, பூமினால் லாபம், கட்டிடங்களினால் லாபம். நேரடியாக 5ஆம் இடத்தை பார்த்துருவார். உறுதியான மனம் உண்டு, தெளிவான சிந்தனை உண்டு ஜாதகருக்கு.
யோகரா இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. அவயோகரா இருந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கை மறு திருமணம் கொடுத்துறார், மறுபடியும் இன்னொரு திருமண அமைவுகளை கொடுத்து விடுகிறார் 11ஆம் இடத்து செவ்வாய். அதுபோல் உபஜய பாவம் என்பதனால 11ல் செவ்வாய் இருப்பது எப்பயுமே யோகம். ஜாதகருக்கு எப்ப எதை செய்யணும், எப்ப கோவப்படணும், எப்ப கோவப்படக்கூடாதுன்ற அந்த சாதுரியத்தை கொடுப்பார். 12ல் செவ்வாய் அயன சயன போகமான விரயபாவத்துல செவ்வாய், போட்டிகளில் ஜாதகர் போராடி வெற்றி பெறுவார். 12 முறை தோத்தாலும் பரவாயில்ல, 13வது முறை ஜெயிப்பண்ணு இறுதி வரை போராடக்கூடிய குணத்தை 12ல் செவ்வாய் கொடுத்துருது. 12ல் செவ்வாயும் கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்கும். ஜாதகருக்கு திருமணம் தாமதம் 12ல் செவ்வாய் இருப்பவர்கள். ஏனென்றால் எதையும் உடனடியாக விட்டுக் கொடுப்பதில்லை, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய குணம். சண்டைகளில் செவ்வாய் அங்க ஸ்தான வளத்தை பெற்றுட்டாரு, இல்ல 12ஆம் இடத்து அதிபதியோட வலுப்பெற்றுட்டாருன்னா கண்டிப்பா ஜாதகர் எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிருவார், எந்த போட்டிகளிலும் ஜெயிப்பார். ஏன்னா 12க்கு 6ஆம் இடம், நேரடியாக 12ல் அமர்ந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்ப்பார். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலையும் பராக்கரத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் தாமதப்பட்ட திருமணம். சுபரா இருந்து 12ல் மறைகிறாருன்னா வெளியூர் தூர தேசங்கள்ல பூமி வாங்குவார், சொந்தமா பூமி வாகங்களோடு பூமி வாங்கி அங்க கட்டிடங்கள் கட்டி வாழக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துறார். மேலும் இந்த செவ்வாயோடு கிரகங்கள் மல்டிபிள் காம்பினேஷன்ல இருக்கு, யோக கிரகங்களா இருக்கு. லக்ன யோகர் அல்ல, இயற்கை சுபர்கள் தொடர்புல இருந்தா நேர்மையா இருக்கும் இந்த கோபம் வேகம்லாம். லக்ன அவயோகர்கள், அதாவது இயற்கை அவயோகர்கள் கண்டிப்பா சனி ராகுவோட தொடர்புல எல்லாம் இருக்குன்னா ஜாதகர் கொஞ்சம் குதிரக்கமானவர் தான், வீண் வம்பு சண்டைகளுக்கு போகக்கூடியவர் தான். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.